Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முன்னால் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சிறப்பாக எடுத்து வருகிறார்கள். அதன் விளைவாகத்தான் பருவமழை காலங்களில் மிகப்பெரிய அளவிலான வெள்ள பாதிப்புகளோ நோய் பாதிப்புகளோ இல்லாத நிலை என்பது தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது என்றவுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை ஆகிய நிர்வாகங்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டங்களை நடத்த சொல்லி அறிவுறுத்தி, அந்த வகையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அந்த கூட்டத்தில் மரியாதைக்குரிய நகராட்சி துறையின் அமைச்சர் அவர்களும் கலந்து கொள்ள 10க்கும் மேற்பட்ட துறைகளின் செயலாளர்கள், 15க்கும் மேற்பட்ட IAS அலுவலர்கள், தமிழ்நாட்டின் பல்வேறு அனைத்து மாவட்டங்களிலுமிருந்து மாவட்ட அளவிலான மாநில அளவிலான அலுவலர்கள் என்று ஏறத்தாழ 1000 பேர் அளவுக்கு கலந்து கொண்ட ஒரு பெரிய கூட்டம் நடத்தப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் வடகிழக்கு பருவமழையை தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தான விளக்கங்கள் தந்து அதற்கான குறிப்புகள் எல்லாம் அவர்களிடத்தில் தந்து அனுப்பப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 நாட்களாக சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கடந்த 4½ ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகரில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மழைநீர் வடிகால் வாய்கள், குறிப்பாக நீர்வள ஆதாரத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பெருநகர சென்னை மாநகராட்சி என்று அனைத்து துறைகளின் சார்பிலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தான ஆய்வினை நேரடியாக சென்று கடந்த 3 நாட்களாக செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் சென்னை, தாம்பரம், ஆவடி ஆகிய மாநகராட்சி பகுதிகளுக்குட்பட்ட மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அதேபோல் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் என்று பல்வேறு தரப்பினரும் கலந்து கொள்ளுகிற வகையிலான ஒரு கூட்டத்தை நடத்தி இந்த மழைக்காலத்தில் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் உடன் இருக்க வேண்டும், ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்கள் சந்தித்ததை பார்த்தும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.